பெண்களுக்கு வந்து இந்த எமோஷனல் வந்து கொடுக்கணும், எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். ஆனா ஆண்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கறத யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும், எந்த அளவுக்கு அவங்க தேவைப்படுது? இப்போ நிறைய ஆண்களுக்கு வந்து ஒரு கும்பலாக போய் ஒரு மேட்ச் விளையாடிட்டு வந்துட்டாங்கன்னா they'll feel relaxed. அதுதான் அவங்களோட டீஸ்ட்ரெஸ். உட்காந்து நீ அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிற பேசணுங்கிற நெசசிட்டி கூட அவங்களுக்கு வராது. ஸோ இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தவறான கான்செப்ட். வீட்டில் இருந்து அவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. திஸ் இஸ் தேர் ஜாப் 24/7. யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா, டின்னர் டைம் ஷுட் பி ஆன் த டேபிள். எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டு. இப்போ நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசும்போது ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இதுல ரிதன்யா பாத்தீங்கன்னா வேலையே போகாம லைக் தே ஆர் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அஃபெக்ட் ஆறாங்க. யாரும் பேசுறதுக்கு ஆளே இல்லை, தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, எவ்வளவு நேரம் தான் சீரியல் பாக்குறது, எவ்வளவு நேரம் தான் ஃபோன் பண்றது, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருந்து அப்படியே அவங்க வீட்டுல இருந்து புருஷன் வரும்போது மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல போயிடுது, இல்லைன்னா சூசைட்ல போய் முடிஞ்சிருது, இல்லைன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க. இந்த இடத்துல பெண்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இப்போ வரைக்கும் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் எப்படி இதுல இருந்து வெளியே வரலாம், என்ன செய்யலாம்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷன் நம்ம ஒன்றும் தள்ளப்படலை. எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் மெனி பீப்புள் ஹூ ஹவ் பிகம் ஹூ ஆர் டூயிங் வெரி வெல். ஏன்னா ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது இஸ் ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுற மாதிரி தான். அவங்க வந்து சிஇஓ ஆஃப் த ஃபேமிலி. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் வந்து அவங்க காலையில் எழுந்திரிச்சு எல்லாரோட நீட்ஸையும் பூர்த்தி செய்கிறது வந்து இஸ் நாட் அ சிம்பிள் ஜாப். அண்ட் ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ணி அதை நடத்திக்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். ஸோ இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தவறான கான்செப்ட். வீட்டில் இருந்து அவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. திஸ் இஸ் தேர் ஜாப் 24/7. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வரும். ஆஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த விமென் ரைட் ஒன்று, ரெண்டாவது அவங்கள சார்ந்த ஃபேமிலி. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி, வி கோ பேக் டு அ ஃபேமிலி. ஸோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்மளும் புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி வேலையிலேருந்து முடிச்சுட்டு வரோமோ அதே மாதிரி அவங்களும் அந்த டே ஃபுல்லாக ஒர்க் வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ நம்ம வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஸ்பேஸ், யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா, டின்னர் டைம் ஷுட் பி ஆன் த டேபிள். எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டு, குழந்தையிலேருந்து குடும்ப தலைவர் வரைக்கும் எல்லாருமே அவங்களோட டேவை ஷேர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் மாறும். இப்போ குழந்தைங்களுக்கு புரியும், அம்மா வீட்டில் இவ்வளோலாம் செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஹேவியர், மரியாதை இன்னும் கூடும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வீட்டில் என்ன நடந்திருக்கு என்னங்கிறது ஒய்ஃபுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது இருக்கும். ஸோ ஒரு டின்னர் டைம், ஒரு ஃபேமிலி டைம் எவ்ரி டே ஃபார் ½ an hour மஸ்ட். அது இருந்தாலே அவங்களால ஈஸியாக அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆஸ் அ ஃபேமிலி நம்ம மாற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு லேடிக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க, ரைட், உங்களுக்குன்னு ஒரு ஹாபியை டெவலப் பண்ணிக்கோங்க. ஒரு ½ an hour அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது என்ன வேணா இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், கார்டனிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு புது ஆர்ட்டாக இருக்கலாம், சிங்கிங், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இல்லை எது வேணாலும் இருக்கலாம், ஒரு புது கலையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு ½ an hour உங்களுக்குன்னு ஒரு டைம். அதில் நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும்பா, புக்கை எடுத்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு டெய்லி ஒரு ½ an hour அந்த புக்கை படிங்க. ஸோ எதா இருந்தாலும் ஒரு டீஸ்ட்ரெஸ், எப்படி நம்ம ஒரு ஆஃபீஸ் கோவருக்கு நம்ம சொல்லுவோமோ டேக் யுவர் மீ டைம் அப்படின்னு சொல்கிறது, அதே கான்செப்ட் தான் எவ்ரி ஹவுஸ் ஒய்ஃப் ஷுட் ஃபாலோ. ஸோ உங்களுக்குன்னு ஒரு டைம், உங்களுக்குன்னு ஒரு ஹாபி டெவலப் பண்ணிட்டு அதுல உங்க டைமை நீங்க ரிலாக்ஸ் பண்ணி அன்வைண்ட் பண்ணி. இப்போ சமீபத்துல எனக்கு ஒரு நபர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு சார் இன்ஸ்டாகிராம்ல. அவர் சொன்னது என்னன்னா, நான் எல்லார்கிட்டையும் பேசணும் தான் நினைக்கிறேன். நான் ஆஃபீஸ்ல இருக்கிறப்ப ஒருத்தர்கிட்ட நான் எல்லாமே பகிர்ந்துட்டேன். பகிர்ந்ததுக்கு அப்புறம் என்ன, அதுவே ஒரு பகடைக்காய் மாதிரி வச்சு நீ வந்து ரொம்ப லோன்லியா இருக்கிற, நீ வந்து இப்படிதான், உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அதை வச்சு என்ன மட்டும் தட்டுறாங்க. இப்ப யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட பேச வேணாம் தெரியல, அதுக்குள்ள நான் எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. இப்ப எல்லாருமே சொல்ற காமனா, நீங்க யார்கிட்ட கேட்டாலும் நான் இனிமே யாரையும் நம்ப மாட்டேன், நான் எனக்குள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனாலும் சொசைட்டியை கிரியேட் பண்ணும். இப்படி இந்த ரெண்டுத்துக்கும் இடையில மாற்ற யங்ஸ்டர்ஸ் இல்லை, எல்லா இடத்துலையுமே தேர் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின். ஒரு தடவையோ இல்லை ஒரு சில பிற நபர்கள்ட்ட உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உலகமே கெட்டதாகிடாது. இதுலேயும் நல்லவங்க இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக நம்ப வேண்டாம் ஒருத்தரை, பட் அதுக்குன்னு நம்பாமலையும் இருக்க வேண்டாம்.
யூ ஹாவ் டு சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. டெஃபினட்டா இந்த இருக்கிற உலகத்துல நம்பிக்கைங்கிறது ஒரு 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 வெரி ரேர் இதுவா மாறிடுச்சு. ஸோ அந்த உங்க நம்பிக்கைக்கு ட்ரஸ்ட் வர்தியான ஃப்ரெண்டா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஷேர் பண்றது பெட்டர். பட் அதுக்கு நான் யார்ட்டையுமே நான் பேச மாட்டேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் எனக்குள்ளேயே இருந்துப்பேங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் நீங்க ஷேர் பண்ண வேண்டாம். பட் நல்லா இருக்கீங்களா, ஐ யூ டூயிங் குட், சாப்பிட்டீங்களா, வாங்க லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சேஞ்சும் வரலையே. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேம்பர் யூ இன் எனி வே. உங்களோட தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அது ஒன்றும் பறிக்கல, நீங்க ஒன்றும் உங்க டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்க போறது இல்லை. பட் அந்த ஒரு கம்பெனி அந்த டைம்ல நீங்க சொல்ற ஒரு ஹலோ, குட் நைட், குட் மார்னிங், நேரா மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்கும்போது ஒரு சிரிப்பு இல்லை, இந்த மாதிரியான ஒரு காமன் ஒகேஷன்ஸ், தட் இஸ் இனஃப். அதுவே உங்களுக்கு ஒரு பர்சனை நம்பலாமா வேண்டாமா, எப்படி அதை கொண்டு போறது அப்படிங்கிற அந்த பாதை உங்களுக்கு வழிகாட்டும். ஓகே சார். இப்போ இந்த எமோஷனல் பேலன்ஸ் பேசும்போது பொதுவாகவே நம்ம எந்த யூடியூப் சேனல்ல எந்த டாக்டர் கிட்ட பேசினாலும் பெண்களுக்கு இந்த எமோஷனல் கொடுக்கணும், எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். ஆனா ஆண்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கறத யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும், எந்த அளவுக்கு அவங்க தேவைப்படுது? இமோஷனல் சப்போர்ட்டுங்கிறது எல்லா ஹியூமன் பீங்ஸ்க்கும் தேவை, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ். இதே இதுதான் நிறைய பேர், நீங்க வயசானவங்க நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படி இல்லை. நிறைய டைம்ஸ் ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன்ஸ் நாங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கும் இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ ஆனா பெண்ணா வயசு இதெல்லாம் ஒரு இமோஷனல் சப்போர்ட்டுக்கு நெசசிட்டி இல்லை. ஒருத்தரோட இமோஷனல் வாண்ட்டும் வேரி ஆகும். சில பேருக்கு இவ்வளோ சொன்னா போகிறோம், சில பேருக்கு நிறைய நேரம் பேசணும், சில பேருக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா போகிறோம். இப்போ நிறைய ஆண்களுக்கு ஒரு கும்பலாக போய் ஒரு மேட்ச் விளையாடிட்டு வந்துட்டாங்கன்னா they'll feel relaxed. அதுதான் அவங்களோட டீஸ்ட்ரெஸ். இல்லை போயிட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு வந்துடுது, அது அவங்களுக்கு ஒரு டீஸ்ட்ரெஸ், அது போகிறோம். தட் இஸ் இனஃப் ஃபார் தெம். உட்காந்து நீ அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிற பேசணுங்கிற நெசசிட்டி கூட அவங்களுக்கு வராது. ஸோ அப்படி அவங்களுக்கு தேவைப்படாத சூழ்நிலைனால அது அவங்களுக்கு தேவையே இல்லை, அவங்க இமோஷனல் நீடே இல்லைன்னு ஆகுது. தே ஹாவ் டிஃப்ரெண்ட் வேஸ் டு எக்ஸ்பிரஸ் இட். அண்ட் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வழி கொடுக்கணும், அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். ஸோ மேல் ஃபீமேலுங்கிறது இமோஷனல் நீட்ஸுக்கு இதே கிடையாது, ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. எவ்ரி பர்சன் ஹேஸ். அண்ட் ஒருத்தருக்கும் என்ன மாதிரியான இமோஷனல் நீட்ஸ் எவ்வளோ அளவுக்கு வேணுங்கிறது வேரி ஆகும். அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல நம்ம சப்போர்ட் பண்ணாதனாலே போதும். ஓகே சார். இப்போ இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் பற்றி பேசும்போது எல்லாருக்குமே ஒரு விதமான ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு பாஸ் எடுத்துட்டு வெளியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுல சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். பட் இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும், அட் த சேம் டைம் என் ஒர்க்கும் விடக்கூடாது, நான் பணமும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த நிலைமையில இருக்கிற பெண்களும் ஆண்களும் நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியலாக ஒரு வேலையை விட முடியாது, இல்லை மற்ற நீட்ஸ்க்காக நம்மளுக்கு அந்த வேலை முக்கியம். பட் அதே டைமில் வி டோன்ட் என்ஜாய் டூயிங் தட் ஒர்க். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒர்க் என்வாயர்மெண்ட்டை எவ்வளோ டாக்ஸிக் ஃப்ரீயாக வச்சுக்க முடியும், என்னென்ன ஸ்மால் சேஞ்சஸ் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ப்ராப்பரான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நீங்கள் உங்களோட டேவை அந்த ஒர்க்கில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதை பிரிச்சுக்கணும். மஸ்ட் டூ, டிசைரபிள் டு டூ. அதாவது கட்டாயமாக அந்த வேலை செஞ்சே ஆகணும், இன்னைக்கு செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத 2 விதமாக பிரிச்சுக்கிட்டோம்னா, ஒரு டேவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க, இன்னைக்கு என்னால் இந்த வேலைகள் நான் ஒர்க்கில் செஞ்சாகணும், இதை நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்லை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதிட்டு வந்தீங்கன்னா, போன உடனே உங்களோட அட்டென்ஷன், ஃபோக்கஸ் எல்லாமே இந்த மஸ்ட் டூவை முடிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ அதுவே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். ஸோ அந்த ஒர்க் உங்களால் சீக்கிரம் முடிக்க முடிஞ்சதுன்னா அந்த ரிமைனிங் டைமை நீங்கள் ஃபேமிலியோட டிவோட் பண்ணலாம், இல்லை அந்த ஒர்க் லைஃப் உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்பர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் உங்களது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொண்டு வந்துட்டீங்கனாலே எந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு சேல் த்ரூ. ஏன்னா நிறைய தடவை என்வாயரன்மெண்ட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்கள் பாஸை நீங்கள் மாற்ற முடியாது, உங்களோட ஒர்க்கிங் டீமை நீங்கள் மாற்ற முடியாது. அப்படி இருக்கிற டைமில் அந்த சேஞ்சஸை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அதை நேவிகேட் பண்ணுறதுக்கான ஒரு தைரியமும் ஒரு கம்ஃபர்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ். உங்களோட பேலன்ஸ் எங்கே, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டைம் நீங்கள் ஒர்க்குக்கும் உங்கள் பர்சனல் லைஃப்க்கும் டிவோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிட்டு அதை வச்சு உங்கள் டேவை பிளான் பண்ணிங்கனாலே இந்த மாதிரியான ஒரு
பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன்ல கூட யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் யுவர் பீஸ். ஓகே சார், இன்டர்வியூவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் சார். பெரும்பாலும் நான் பார்க்குற ஒரு விஷயம், டிப்ரெஷன்ல இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ல இருக்காலும் வாட் எவர் இட் இஸ், அதுவும் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பொதுவாக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பேப்பர்ல வந்து உங்க பிரச்சனை எல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் யாரும் அது தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி பண்ண அதுல இருந்து விடுபடலாமா, அதுல ஏதாவது ஆன்சர் கிடைக்குமா? வாட் இஸ் திஸ் திங் ஆக்சுவலி அபவுட்? சரி, இது எல்லாமே இண்டிவிஜுவல் லெவல்ஸ்ல வேரி ஆகும். இது பொதுவா எல்லாத்தையும் சொல்ல முடியும். இது ஜென்ரலா ஃபாலோ பண்ணுங்க, மூச்சு பயிற்சி மாதிரி இது கிடையாது. பட் உங்களுக்கு உங்களோட தாட்ஸ், எண்ணங்கள், யூஸ்வலாக எண்ணங்கள்ங்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கும். நம்மளால ஒரு பின் பாயிண்ட் பண்ணவே முடியாது. ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல நம்ம இருந்துகிட்டே இருப்போம். ஸோ பெரும்பாலும் நம்மளுக்கு எது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாமலேயே போயிடும். நான் டிஸ்டர்ப்டா இருக்கேன், அன்ஈஸியா இருக்கேன், ஆங்ஷியஸா இருக்கேன். இந்த இமோஷனல் காம்பனண்ட்டை தான் நம்மளால உணர முடியுமே தவிர எந்த தாட்னால இது வந்தது அப்படிங்கிறது நம்மளால நிறைய டைம் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பர்சன்ஸ்க்கு தான் இந்த கான்செப்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த தாட் இந்த ஒரு பிஹேவியரை ட்ரிகர் பண்ணுது, இந்த தாட் இந்த இமோஷனை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் see a pattern. ஸோ இப்படிலாம் என்னோட தாட் ப்ராசஸ் மாறும் போது எனக்கு இப்படிலாம் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அப்போ இந்த தாட் ப்ராசஸை நம்ம என்ன குறைக்கலாம், எப்படி மாற்றலாங்கிறது உங்கள் சைக்காலஜிஸ்டோ சைக்காட்ரிஸ்டோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ரெமெடி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர பொதுவாகவே நீங்கள் எண்ணங்கள்லாம் எழுதி வைங்க சரியா போகுங்கிறது டஸ் நாட் ஒர்க். ஓகே சார், உங்களுடைய கேள்விகள் அண்ட் பதில்கள் எல்லாமே வந்து அது நிறைய ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கும் நாங்களும் நம்புறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பல இன்டர்வியூல நான் உங்களை சந்திக்க ஆர்வப்படுகிறேன். தேங்க்யூம்மா.